பாருங்க. அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறாரு. நீங்க வந்து ஒளி எழுதுங்க. டேய் என்ன போங்கடா. டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? செப்புடா ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. తన్నే தான் చెప్పుவேன். ఒరేయ్ నాన్న తెలుగు వాడరా. எங்க அம்மா தன்னை தான் நான் தன்னை தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. தட்டா என்னம்மா இது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிஸ்ன்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை அது இருக்கா? சாரி, அதை விட ஸ்வீட்டா இருக்கும். விருப்பாச்சி. அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு. கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாவா, எப்போ வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க. நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? ஐயா இருக்கீங்க, காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீ சால சீரியஸுக்கு மாட்ட அடுத்து நான். இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். மேடம் கொய்யா கனி கேட்டேனே. ப்ளீஸ் ஜஸ்ட் 5 minutes. என்ன 5 minutes? யோ நாளைல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க. இந்த கடையை நான் மூட போறேன். யோ இது எங்க ஆன்ட்டியோட கடை. ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லட்டா நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. டம்ளர பிடிங்க. பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரலில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல, அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துறேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வேங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டுறாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர், துக்கம், சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய்த்தனமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கா, ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கா. நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல? என் புருஷன் கால் தூசுக்கு வருவான். உன் புருஷன் நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் 2 ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துடா. அசல் நீ கேந்தல இது கமெண்ட் உண்டு. நான் இந்த வீட்டு மருமக. எது பேசினாலும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டே. பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. 2வதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயிலதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு. தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திருத்தி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே. அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்களுக்கு கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமத்தியால பாக்கெட் எடுக்கற பெருசா. இருங்க. நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க?
இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு. திட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம்னு நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கு கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசரை திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. உன்னோட BA சர்டிபிகேட், நீ கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின், இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்க. ராமு, இத பாருப்பா, யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத, புரியுதா? இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர கேஸ் தான். ஒண்ணு உடைச்சதுக்கே கேக்குறியா? வேற ஹோட்டலுக்கு போலாம். சத்தம் போட்ட கை கால் இருக்காது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். போட. யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. எவ்வளவுமா பில்லு? 40 ரூபா. 40 ரூபா? இந்த பில்லையும் சேர்த்து கொடு. ஐயா, நான் சாப்பிடதான் என்கிட்ட காசு இருக்கு. போய் சொன்ன. சத்தியமா என்கிட்ட 2 ரூபா தாங்க இருக்கு. என்னடா பாக்கெட்ல மொத்தையா இருக்கு? இது யாருது? 3 மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்காக வச்சேன், இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன். அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வேண்டாம், என்னால முடியாது, நான் ரிக்ஷா ஓட்டுறேன், திருப்ப முடியாது. யார் தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லிருக்காரு. சூப்பர் மச்சி, நமக்கு தினம் ஒரு பைத்தியக்கார மாட்டான் பாரு. ஹலோ மச்சி, எங்க பாரு. அவங்க பில்ல கொடுங்க, உங்க பில்லும் கொடுங்க. போங்க. சர்வர், என் பில்லு போடுங்க. ஹலோ, இந்த 3 பில்லையும் அவங்களே கட்ட சொல்லுங்க. போங்க. இந்த 3 பில்லையும் உங்களே கட்ட சொன்னார். டேய், நீங்க 2 பேரும் உட்காருங்க. டேய், நீ ஒருத்த மட்டுமே கவனி. என்னம்மா கண்ணே?
ஐயா, இத்தனை நாளா இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க. என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க.